ஹை கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோட் என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோ வந்துட்டு கரெக்டாக வந்து ஸ்கெச் பண்ணி கொடுத்துருப்பான். அந்த ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மொட்டையை பற்றி. கரெக்டாக இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பே பயம் வந்துடும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மொட்டையை கால் பண்ணி பேசுவாங்களா, அப்போ கரெக்டாக ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க. டக்குன்னு ஃபோன் வந்து கட் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் தனியாக போயிட்டு ஸ்டெப் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாரு, ஒன்று வந்து தேடிட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் வந்துட்டு இடத்த மாதிரி எங்கேயாச்சும் போனால் தான் உனக்கு அமௌண்ட் கொடுத்தேன்னா அதை வச்சு சர்ஜரி பண்ணும்போது அந்த அமௌண்ட்லாம் பத்தாது, எனக்கு வந்து நீ அமௌண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன் வீட்டில் தான் இருக்கேன், கொஞ்சம் அமௌண்ட் கொண்டு வா அப்படின்னு சொல்லணுமே. இவங்களுக்கு வந்து தலைவலியாகிடும். சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணி வந்து கொடுப்பாங்க. இந்த எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் கொடுக்கும் போது அந்த மொட்டை என்ன சொல்லுவோம்னா, எனக்கு இதெல்லாம் பத்தவே பத்தாது, இதுதான் நிறைய காசு இருக்குல்ல, ஸோ நீ வேணால் வந்துட்டு ஸ்டேஷனில் வந்துட்டு போலீஸ்க்குலாம் காசு கொடுத்து எப்படியாச்சும் தேடுறதை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லு, என்னால் சர்ஜரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவோம். இவங்களுக்கா செம்மையாக டென்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கூப்பிடுவாங்களா, இதுக்கப்புறம் இந்த மொட்டை நின்று பேச டைமே கிடையாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ சன்கிட்ட வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டேஷனில் வந்து எல்லாம் தீவிரமாக வந்து அவனை வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் அவனை வந்து தேடிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக கிடச்சானா கண்டிப்பாக அவங்ககிட்ட நான் சொல்கிறேங்கும் போது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை என்கிட்டலாம் சொல்ல வேணாம், சப்போஸ் அவன் கிடச்சானா இந்த மாதிரி ஸ்டேஷனில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எப்படியும் பேலில் கூட அவன் வெளியே வரதுக்கு சான்ஸ் இருக்குது, அவன் வந்து கிடச்சானா நீ வந்து ஷூட் பண்ணிவிடு, கண்டிப்பாக எந்த பிரச்சனையுமே வராது, நீ வந்துட்டு அவ்வளோ சேஃப்டிக்காக தானே அவனை ஷூட் பண்ண அப்படின்ட்டு கேஸ் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கதை வந்துட்டு ஹீரோயின் வந்து பார்த்து எப்போதும் போல் வந்து தப்பாக தான் நினச்சிப்பா. இவங்களுக்கு என்ன பிளான்னா, அந்த மொட்டையை வந்துட்டு சப்போஸ் ஸ்டேஷனில் போய் மாட்டிக்கிட்டான் நம்மளை பற்றி உண்மையான ஸ்டார்டிங்லேருந்து இவங்க எல்லா தப்புமே அவனை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க, சப்போஸ் நம்ம பேரை சொல்லிட்டா என்ன பண்ணுறது சொல்லிட்டு இவங்களுக்கு அந்த மைண்டு தோண ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால ஸ்டாண்ட் மூலியமா முடிச்சிடலான்னு பார்க்குறாங்க. அப்புறம் வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அதை வந்து ஹீரோயின் வந்து கேட்பா, நீ வந்து ஸ்டெப் மாம் கூட என்ன பேசிகிட்டு இருந்த, வழக்க போல் அவங்க ஒன்று டாப் தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோக்கு வந்து செம்மையாக கோவம் வந்துடும். எப்போ பார்த்தாலும் நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காது, அவங்க எவ்வளோ என்கிட்ட கேராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா, அவனை பற்றி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அவன் கடிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பற்றி தான் கேட்டுட்டு இருக்காங்க, ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் வந்துட்டு இதே மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவனுக்கு கோவம் வரும். என்ன பண்ணுவான்னா, அழைச்சிட்டு போயிட்டு கார்டனில் செடிக்கு தண்ணி அடிக்கிற பைப் இருக்கும்ல, அதெல்லாம் வச்சு ஃபேஸ்க்குலாம் தண்ணி அடிச்சிட்டு இருப்பானா. அவன் வந்து வேண்டாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு ரெண்டு பேருமே நெருக்கமாயிடுவாங்க. ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஏதோ ஸ்பார்க் அவங்க கண்ணுக்குள்ளே தோணுது. இவனுக்கும் வந்துட்டு இவளை ரொம்ப பிடிக்குது, பட் வந்துட்டு சரியான அடங்க பேர் இருக்கான்னு சொல்லிட்டு இவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணுறா, திருப்பி ஹீரோ பின்னாடி வந்துட்டு ஏறி உட்காந்துட்டு எங்கே போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஓமே நான் தண்ணி அடிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா. அந்த சமயம் பார்த்து கோன் வருவான். கோன் இந்த வாட்டி அவனோட தங்கச்சியுமே அழைச்சிட்டு வந்துட்டு இருப்பான். கோனை பார்த்து நம்ம ஹின்ஸ் டென்ஷன் ஆகிட்டு கிளம்பி போயிடுவாளாம். அப்போ வந்து தங்கச்சி வந்து கேட்பா, கோனோட தங்கச்சி வந்துட்டு யாருன்னா அது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கானே அப்படிங்கும்போது கேட்கும்போது கோனுக்கு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடும். இங்கே பாரு, அவன் வந்து ஜஸ்ட் இந்த வீட்டில் பாடி கார்டாக இருக்கான் ஹீரோயினுக்கு அப்படின்னு சொல்லணும். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஹீரோவை பார்த்துருமே. இப்போ ஹீரோட்ட போயிட்டு ஃப்ளட் பண்ணி பேச ஆரம்பிப்பா. பட் ஹீரோ வந்து பெருசாக வந்து கண்டுக்கவே மாட்டான். அவன் உண்டா வேலை உண்டுன்னு கிளம்பி போயிடுவான். இவன் என்ன இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டே ஹீரோவை பார்க்கறதுக்கே இந்த வீட்டுக்கு வரும்போது நிறைய வந்துட்டு பழம்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாளா, அதெல்லாம் தூக்க முடியாமல் தூக்கிட்டு இருப்பா. இதை பார்க்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஐயோ பாவம் அந்த பொண்ணு வந்து கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு கொடுங்க என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வாங்க போவானா. இவ வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா. அப்படியே அவளுக்கு வந்துட்டு உடம்பு சரியாத மாதிரியும் அப்படியே ஃபீவராக இருக்க மாதிரியும் என்ன பண்ணுவானா, முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அப்படியா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் வந்துட்டு ரொம்ப கேராக வந்து அழைச்சிட்டு போவானா. இதை வந்து நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துருவா. பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. இந்த பொண்ணு வந்து இதான் சான்ஸ் சொல்லிட்டு அப்படியே ஹீரோ வந்து ஹக் பண்ண மாதிரி என்னை வந்துட்டு போய் விடுங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, உள்ளார போயிடுவா. அதுக்கப்புறம் ஸ்டெப் மாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஹீரோயினுக்கு வந்து லில்லிக்கு வந்து பர்த்டே வருது, அவங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்துட்டு நான் வந்து நடத்த போகிறேன், ஸோ அதனால் எனக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு ஃபேமிலி பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி பிக்சர் வந்துட்டு கொடுப்பாங்களா. இதை பார்க்குற ஹீரோக்கு வந்து செம்மையாக கோவம் வரும். ஏன்னா தான் அம்மா தன்னை பற்றி கவலைப்படல, தன் தங்கச்சியை பற்றி கவலைப்படல, யாருக்கோ பிறந்த பொண்ணுக்காக வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்துட்டு கோவம் வரும். இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்க வந்து லில்லி வந்து பார்த்துருவா. இதான் சமயம், ஏதோ கையை பிடிச்சிட்டு நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்பா கூப்பிட்டு வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லில்லிக்கு வந்து ஒரு ஐடியா தோணும். தன் அப்பாவை கூப்பிட்றதுக்கு போயிடுவா. இங்கே ஹீரோ என்ன பண்ணுவானா, அப்படியே பார்த்துட்டே நிற்பானா, எதுக்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் வாங்க மாட்டேங்கிற வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட கையை பிடிச்சி இந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுக்கோ, எப்படியாச்சும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு வந்து கோவம் வந்துடும். என்னால் இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, அந்த ஃபோட்டோவை கீழே தூக்கி போட்டு போயிடுவான். இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, ஏன் இந்த பையன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் லில்லி என்ன பண்ணுவானா, அப்பா கிட்ட போயிட்டு அப்பா எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குப்பா, என்னோட பாடி கார்டுக்கும் ஸ்டெப் மாமுக்கும் ஏதோ சம்திங் அஃபேர் இருக்குன்னு நினைக்கிறேன், வெறும் நீங்கள் வந்து பாருங்கள் அவங்க ரெண்டு பேரும் எப்படி க்ளோஸாக நின்று பேசிட்டு இருக்காங்க போது அவங்க அப்பா வந்து என்ன லூஸ் மாதிரி வளர்றாங்க போது அப்பா நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் வெளியே போய் காமிச்சா ரெண்டு பேருமே இருக்க மாட்டாங்க.
சான் வந்துட்டு ரூமுக்கு போயிடுவானா. இவங்க என்ன பண்ணுவாங்க, ரூம்குள்ளேயும் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சான்ட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொடுத்துட்டு தான் வருவாங்க. என்ன தான் இருந்தாலும் இவங்க கீழே தானே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து செஞ்சு தானே ஆகணும். சரி சான் வந்துட்டு வாங்கிப்பான். சான் ரூம்லேருந்து வெளியே வரும்போது கரெக்டாக வந்துட்டு அங்கே லில்லியோட அப்பா வந்துடுவாங்க. பார்த்தல்லப்பா அந்த பாரு இவங்க ரூம்லேருந்து வராங்கன்னும் போது இவங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகிடும். என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு லிலி அப்பா வந்து கேட்பாரு. நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வந்து என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதை நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு அவசியம் இல்லை, ஃபஸ்ட் லிலியை வெளியே போக சொல்லுங்கும் போது அவங்க அப்பாவும் சரி லிலி வெளியே போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ தான் அவங்க உட்காந்து பேசுவாங்க, அப்படியே பாசம் இருக்க மாதிரி பேசுவாங்க. நான் ஒன்றுமே பிரச்சனை பண்ணலைங்க, நான் வந்துட்டு லில்லிக்காக தான் வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணேன் பர்த்டேக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளான் எல்லாமே சொல்லணுமே. உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு அப்படியே மனசெல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஓ இதுக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது 2 பேரும் பேசிட்டு வெளியே வருவாங்க. அப்போ லில்லிக்கு வந்து ஷாக் ஆகிடும். என்ன 2 பேரும் வந்து சமாதானம் ஆகிட்டீங்களான்ட்டு கேட்பாளா. ஆமாம் எனக்கு வந்து அம்மா மேலே வந்து எந்த கோவமும் கிடையாது, எல்லாம் ஓ நல்லது தான் அப்படிங்கும்போது இவங்களுக்கு கோவம் வரும். இல்லை நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுறீங்கப்பா, இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வந்து சம்திங் இருக்குது அப்படின்னு லில்லி வந்து அடித்து பேசுவா. சானை கூப்பிட்டு கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சானை கூப்பிட்டு வந்து கேட்பாங்க. அதே மாதிரி சானை வருவான். இல்லை அவங்க ஜஸ்ட் வந்துட்டு ஒர்க்கெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என்ன ஒர்க்குன்னு பேச சொல்ல மாட்டான். லில்லிக்கு வந்துட்டு கோவம் வந்துடும். இதுக்கப்புறம் நீ எனக்கு பாடி கார்டே இருக்க தேவையில்லை, நீ எப்போ பார்த்தாலும் வந்துட்டு அவங்களுக்கு தான் ஃபேவராக இருக்க, இதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர வேலை வச்சுக்காதன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியே போயிடுவாங்க. லில்லி வெளியே போயிடுவாளா. அப்போ வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த மொட்டைக்கிட்ட என்ன பண்ணுவாங்க, மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு சான் வந்துட்டு லில்லி கூட இருக்க மாட்டான். ஸோ நீ எப்போ வேணால் வந்துட்டு அவளை அட்டாக் பண்ணலாம், இது சொல்ல போனால் அவளுக்கு பர்த்டே வருது, ஸோ அப்போ வந்து அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணி விடுவாங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஈவெண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க, பர்த்டே ஈவெண்ட்டுக்கு. அவங்க வந்துட்டு கோனோட சிஸ்டர் எல்லாருமே வருவாங்க. அப்போ கேக் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. கேக் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணது எல்லாமே வந்து ஸ்டெப் மாம் தான். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கேக் வந்து கட் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்களா. இவளுக்கு வந்து பயம் வந்துடும், ஒருவேளை இதில் விஷத்தை வச்சுருந்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணி ஸ்டெப் மாம் வாயில் வந்து ஊட்டிவிட போவாங்க. அவங்க வந்துட்டு ஸ்வீட்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. இல்லை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அரங்கட்ட நடந்துட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு அந்த மொட்டையும் வந்திருப்பான். அவன் தூரமாக வந்து எல்லாம் நடக்கிறதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ என்ன சொல்லுவானா, நான் தான் போய் அந்த கேக்கை வாங்கிட்டு வந்தேன், இல்லை ஒன்றுமே வந்து கலப்படம்லாம் இல்லை, நான் வேணா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சாப்பிட போவான். அப்போ வந்து எங்கள் ஸ்டெப்பாக வந்து தடுத்துட்டு நீ என்னதுன்னு சந்தேகப்படுற, நானே இதை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவங்க இதில் எல்லாமே கலந்துருக்க மாட்டாங்க. அவங்க வந்து மொட்டையை வச்சு தான் போட்டு தடுறதுக்கு பிளான் போட்டிருப்பாங்க. கரெக்டாக அவங்க வந்து ஸ்டெப்பை வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ கரெக்டாக மொட்டை என்ன பண்ணுவானா, ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவானா. அதை பார்த்துட்டு ஹீரோ வந்து பயந்துருவான். இதுக்கப்புறம் ஹீரோயின் இங்கே இருந்தால் சேஃப்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிச்சுட்டு காரில் போயிட்டு இருப்பான். எப்போ பார்த்தாலும் ஹீரோ வந்து ஸ்டெப் மாம் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. அவள் வந்து செம்மையாக காண்டாயிடுவா. அவள் வந்து காரை வந்து நிறுத்து, நீ எதுக்கே என்ன அழைச்சிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவள் காரை விட்டு கீழே இறங்குவாளாம். இவன் என்ன பண்ணுவானா, ஒரு ரோட்டில் வந்து நிறுத்திடுவான். இப்போ எதுக்கு நீ இறங்குனுங்கிற, நான் வந்து சேஃபாக போய் விடுறேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை உன் கூட இருக்கிறது எனக்கு சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்கள் ஸ்டெப் மாமோட ஆள், நான் வந்து உன் கூட வர மாட்டேன்னு சொல்லுவாளா. ஹீரோக்கும் கோவம் வந்துடும். என்ன பண்ணுவானா, அப்படியா அப்படி நடு ரோட்லேயே நில்லுன்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு போயிடுவான். இங்கே பார்த்தீங்கன்னா லில்லி வந்து அழுதுகிட்டே இருப்பா. நம்ம என்ன இப்படி நடு ரோட்டில் நிற்கிறோம், நம்ம பர்த்டே அதுமான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாளா. இவளோட பர்த்டே ஈவெண்ட்டுக்கு அட்டென்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த டாக்டர் வந்துட்டு இருப்பான். லில்லி வந்து நடுத்தல நின்று அழுகிறத பார்த்துட்டு என்ன ஆச்சு லில்லி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஹக் பண்ணிப்பான். அப்போ ஹீரோக்கு வந்து மனசு வந்து கேட்காதுங்க. அவன் என்ன பண்ணுவான், திருப்பி வந்துட்டு ஹீரோயின் வந்து பிக்கப் பண்ண வருவானா. அங்கே பார்த்தீங்கன்னா டாக்டரும் லில்லியும் ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குங்க. இதை பார்த்துட்டு அவன் கிளம்பிடுறான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து விஷயம் பண்ணிவிட்டு வீட்டில் போய் விட்டுடுறாரு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு தெரியும், இதெல்லாம் வந்து நீ தானே அனுப்பிச்சி விட்ட, இந்த மாதிரி பர்த்டே மாதிரி நடிச்சுக்கிட்டு எங்கள் அப்பா கூட வந்து இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட நடிச்சிட்டு இருக்கும்போது ஆமாம் அப்படி சொல்லிட்டு 2 பேருக்குமே சண்டை வந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி உங்கள் அப்பா பற்றி நீ ஏன் தப்பாக பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு கத்திட்டு இருப்பாங்க. நீ வந்து சொத்துக்காக தான் வந்த, உனக்கு காசு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு கோவம் வந்துடும். இவங்க ஆக்சுவலி இதான் உண்மை. அவங்க பெரிய உத்தமி மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோயின் வந்து ஹீரோயின் அடிக்க போவாளா. அந்த சான் வந்து தடுத்துட்டு இந்த மாதிரி பெரியவங்களை வந்து கை நீட்டி தான் அடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் தலைக்கால் புரியாமலே ஹீரோயின் வந்து ஹர்ட் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோயினுக்கா செம்மையாக டென்ஷன் ஆகும். நீங்கள் பாரு, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், நீ எனக்கு பாடி கார்டாக இல்லை, அந்த ஸ்டெப் மாமுக்கு தான் பாடி கார்டாக இருக்கேன், அப்படி என்ன தான் அந்த ஸ்டெப் மாம் கிட்டே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பாக பேசும்போது ஹீரோக்கு செம்மையாக கோவம் வந்துடும். அப்படியே அடிக்க போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல கோன் வருவானா, வந்துட்டு என்ன பண்ணுற நீ, அவங்க வந்து உன்னோட முதலாளி, அவங்களே வந்து கை வாங்குவியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து அழைச்சிட்டு போயிடுவான். இந்த மாதிரி கோன் எப்பவுமே வந்துட்டு ஹீரோயின் அழைச்சிட்டு போகிறப்பெல்லாம் ஹீரோக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுதுங்க. ஒரு மாதிரி அது வந்து ஹர்ட்னு சொல்ல முடியாது, அது வந்துட்டு அந்த அடிவேல எரியும்ல, நம்மளோட ஆளை வந்து ஒருத்த வந்து தொட்டு தூக்குறாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் ஹீரோக்கு. அவனுக்கு இன்னும் லவ் வந்துச்சுங்கிறது சொல்லவே தெரியல.
அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே வந்து ஸ்டெப்பாக வந்து பார்க்குறாங்க. ஹீரோயினுக்கும் சானுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஹீரோயின் வந்துட்டு கோன் கூட உள்ளார வந்தாலுமே கோனை போ சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறா தனியாக ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. நம்மளால இதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியாது, நான் வந்து என்னோடய பாட்டி வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிகிட்ருப்பாளா. அவங்க மேடு இருக்காங்கல்ல ஆன்ட்டி, அவங்க வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து சான் கிட்ட வந்து சொல்லிவிடுவாங்க. சான் என்ன பண்ணுவான்னா இங்கே பாரு நீ எங்கே வேணால் போ, ஆனால் நான் இல்லாமல் போவாத, இப்போ நீ உங்கள் பாட்டி வீட்டுக்கு தானே போகணும், நானே வந்து ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு வருவானா. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு போ பாப்பா. அப்போ கரெக்டாக வந்துட்டு இந்த ஸ்டெப் மாமோட மேடு இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டெப் மாமுக்கு எதுவும் உடம்பு முடியலையா அப்படின்னு சொல்லுவாங்களா. சான் வந்துட்டு அதை தன்னோட அம்மா தானே, ஸோ ரிவெஞ்ச் வாங்க வந்த இடத்துல அம்மா பசத்தில் அப்படியே மூழ்கிட்டானா என்னன்னு தெரியல. ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பார்க்கவே ஓடிட்டான். பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா கிளம்புறான். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணனா டாக்ஸி பிடிச்சி கிளம்பி போயிட்டு இருக்கான். பட் ஹீரோ வந்து வீட்டில் அவன் என்ன பண்ணனா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அவன் நல்ல நேரமாக ஹீரோனோட கெட்ட நேரமானு தெரில அவளுக்கு வந்துட்டு டாக்ஸி வந்து பிரேக் டவுன் ஆகிடுது. அப்போ வந்து டிரைவர் சொல்கிறாரு, சாரி மேடம் ஏதோ சம்திங் ப்ராப்ளம் நினைக்கிறேன், நீங்கள் வந்துட்டு வேறு டாக்ஸி புக் பண்ணி போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காசு வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு லக்கேஜை வந்து கொடுக்க வருவாங்களா. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுவான். அவன் என்ன பண்ணுவான்னா அந்த லக்கேஜை பிடிங்கி வச்சுட்டு இந்த லக்கேஜை வந்து நான் வந்து காரில் ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற்ற போவான். நான் ஹீரோ வந்துட்டு ஃபஸ்ட்டு லக்கேஜில் இருந்து கையை எடுறா, ஃபஸ்ட்டு என்னை விட்றா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பின்னாடி வர முடியாது, நீ வந்து ஸ்டெப் மாமோட இது தான் இல்லை கைன்னு சொல்லிட்டு விட மாட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா ஹீரோயினை வந்து இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் போயிட்டு காரில் போய் லக்கேஜ் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளை பிடிச்சி தள்ளி என்ன பண்ணுவான்னா காரில் வச்சு டம்ப் பண்ணி வந்துட்டு அழைச்சிட்டு போவானா. இப்படி வந்துட்டு இவளை பிடிச்சிட்டுலாம் இருந்திருப்பானா. அப்போ தான் தெரியும் இவளுக்கு வந்துட்டு ஃபீவராக இருக்க போல் உடம்பு வந்து சூடும். இதை பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு என்ன வந்து உடம்புலாம் சூடுது, உனக்கு வந்து ஃபீவராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தொடும் போது ஃபஸ்ட்டு எம்எல்லேருந்து கையெடு வந்து என்னை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இருப்பான். ஏன்னா நேற்று வந்துட்டு அவன் வந்து அடிக்கலாம் வந்திருப்பானு அவன் ஸ்டெப் மாற்றி பேசிட்டேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அவங்கள பற்றி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா வேறு டாக்ஸி புக் பண்ணி என் பின்னாடி தயவு செய்து வராதுன்னு சொல்லி திட்டி விட்டு கிளம்பி போயிடுவா. இவளுக்கும் வந்துட்டு ஹீரோ வந்து ரொம்ப பிடிக்குதுங்க. ஆனால் ஹீரோ வந்துட்டு அவங்களுக்கு ஃபேவராக இருக்கனால இவளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஹீரோவுக்கு வந்துட்டு யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது, யார் நல்லவங்க கேட்டவனே அவனுக்கு வந்து தெரியல. ஸோ அவன் பயங்கர கன்ஃபியூஸில் இருக்கான். அதுவும் ஹீரோயின் மேலே வந்துட்டு இவனுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பெருசாக வந்து வெளிக்காட்டிக்கவே மாட்டுக்கிறான். இவன் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணா டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்கான். ஸோ அவனை பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபீவராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என் பாட்டி வீட்டில் போய் நான் விட்டுறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. இவங்க 2 பேரும் வந்து பாட்டி ஊருக்கு போகிறாங்க. அதாவது கிராமம் மாதிரி போயிட்டுருக்காங்க. நடுவில் வழியில் ஒருத்தவங்க வந்து படுத்து கிடக்குறாங்க உடம்பு முடியாத மாதிரி. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர் போய் திருப்பி பார்த்தா அது வேறு யாரும் இல்லைங்க, அந்த சொட்டை தான். இதை பற்றின ஹீரோயின் வந்து அலர்ட் ஆயிடுறா. ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. அவன் என்ன பண்ணுறான் டாக்டரை அடிச்சுட்டு என்ன பண்ணுறான்னா தரத்தனை இழுத்துக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளே போகிறான். ஹீரோயின் வந்துட்டு கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கான். டாக்டர் என்ன பண்ணுறான் பின்னாடியே போயிட்டு ஹெல்ப் பண்ண போயிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த பிளேஸ் தான் ஹீரோ வந்து கிராமம் எங்கே இருக்குன்னு தெரியும்ல, அவனோட வில்லேஜ் தானே. ஸோ அந்த வில்லேஜுக்கு வந்துட்டு இருக்கும்போது கீழே பைக்லாம் கிடக்கிறதா பார்த்தா அவன் வந்து அலர்ட் ஆயிடுறான். அவனும் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணுறான் அந்த மொட்டையை டாக்டர் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வரேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து சுட்டுடுறான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு பார்த்து பயந்துடுறா. அவள் ஆல்ரெடி வந்து ஃபீவரில் வேறு இருப்பாள். கரெக்டாக ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை வந்து தூக்கிட்டு போயிடறான். ஹீரோ அந்த பிளேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் டாக்டர் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி ஒருத்தன் வந்தால் வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயின் அழைச்சிட்டு போயிட்டான், ப்ளீஸ் நெல்லியை காப்பாற்றுங்கும் போது அந்த பக்கம் தான் போய்க்காங்க, என்ன வீடு எனக்கு பெருசாக எதுவும் ஆகாதுன்னு சொல்லுவானா. பின்னாடி ஹீரோ என்ன பண்ணுவான்னா அந்த மொட்டை காலில் போயிட்டு ஒரு கம்பு மாதிரி இருக்கும், அது சொருவி ஹீரோயினை வந்துட்டு காப்பாற்றி அழைச்சிட்டு வந்துட்டு இருப்பான். அந்த மொட்டையில் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காட்டுக்குள்ளே மாட்டிப்பாங்க. அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிற வழியில் தானே ஒரு காடு இருக்கும், போன வாட்டி அங்கே தான் வந்து மாட்டிப்பாங்க. அதே மாதிரி மாட்டிப்பாங்க. ஹீரோயின் வந்து நல்லா முடியல ஒரு இடத்துல உட்காந்துருப்பாள். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாம்பு வந்து நம்ம ஹீரோயின் வந்து கொத்திட்டு போயிடுவான். அவள் இப்போ ஹீரோவெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஹீரோயின் வந்துட்டு அப்படியே மயக்கமாகிடுவா. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு அவனுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ அவன் வந்துட்டு என்ன ஆச்சு, நீ வந்துட்டு கண்ணு முழி ஏன்னா வந்துட்டு பாம்பெலாம் கொத்திச்சுனா வந்து தூங்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ ஹீரோ என்ன பண்ணுவான்னா தூங்காத ஸ்லிப்க்கு போகாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்னா தட்டிட்டு இருப்பான். நல்ல வேளை அந்த பக்கமாக வந்து அந்த கிராமத்துக்குள்ளே இருக்கிற யாரோ நபர் வந்துட்டு கிராஸ் ஆகி போவார். அவரை பார்த்துட்டு என்ன தம்பி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாரு. இந்த மாதிரி பாம்பு வந்து கொத்திடுச்சின்னு சொல்லணுமே உடனே வாங்க என்னோட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க. அந்த கிராம சைடு தானே. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க கையிலேயே மூலிகை இருக்கும். அந்த காட்டுக்குள்ளே தான் இவங்களும் இருக்காங்க போல். அவங்க என்ன பண்ணுவாங்க ஏதோ மூலிகையை வச்சுட்டு இவருக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா தான் வந்து கால் பண்ணுவார். எங்கே இருக்கீங்கும் போது இவன் வந்து லொக்கேஷன்லாம் சொல்லுவான். அந்த மாதிரி நாங்கள் காட்டுக்குள்ளே தான் இருக்கோம், அது உங்கள் வீடு மாதிரி இருக்குது, ஸோ அங்கே தான் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு பாம்பு கொத்தனெல்லாம் சொல்ல மாட்டான். இது எல்லாமே இவங்க வந்து காதில் வாங்கிடுவாங்கல்ல. காதில்
வாங்கிட்டு மொட்டைகிட்ட கால் பண்ணி அந்த காட்டுக்குள்ளேயே இங்கே ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் தான் அவங்க 2 பேர் பத்திரமா இருக்காங்க, எப்படியாச்சும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவாங்க. நெக்ஸ்ட் டே எழுந்ததுக்கப்புறம் ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஸோ நீ தான் என்னை காப்பாற்றினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பா. என்ன தான் இருந்தாலும் 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குல்ல. ஸோ வந்து 2 பேரும் வந்துட்டு அங்கே ஹாப்பியாக இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து விறகுலாம் வெட்டிட்டு இருப்பாங்க. அப்படி நல்ல மாதிரியே வந்து மொட்டை வந்து கேட்டுட்டு இருப்பான், விசாரிச்சுட்டு இருப்பான். 2 பேரும் இங்கே வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ வந்துட்டு குளிச்சுட்டு வருவானா, வந்து பார்த்துருவான். பார்த்து என்ன பண்ணுவானா, லில்லி அழைச்சிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி அழைச்சிட்டு ஓடிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் ஓடுறது வந்துட்டு இவன் பார்த்துருவான், பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. லில்லியால் நடக்கவே முடியாது. எப்போவுமே வந்து இந்த விலங்குலாம் மாட்டுறதுக்கு ட்ராப் வச்சுருப்பாங்க போல் அந்த வில்லேஜில் இருக்கவங்க. அந்த ட்ராப்பில் வந்து மாட்டிப்பாங்க. அப்போ அந்த மொட்டை வந்துட்டு மாட்டிக்கிட்டியா இரு உன்னை சுடுறேன்னு சொல்லிட்டு லில்லியை வந்து சாகடிக்க போகும்போது கரெக்டாக இவரும் வந்து பின்னாடி வந்துடுவார். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் பின்னாடி வந்து பார்த்துருப்பாரு. இந்த மாதிரி இந்த பொண்ணை தான் ஷூட் பண்ண போகிறான்னு தெரிஞ்சாலுமே அவங்க வந்து விலங்கெல்லாம் வந்துட்டு அடிப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வில்லுலாம் வச்சுருப்பாங்க. அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, மொட்டையும் கையில் வந்துட்டு அடிச்சிடுவார். ஸோ மொட்டையனால ஒன்றுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்து வந்து அந்த நெட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருப்பான். எப்படியே வந்துட்டு கத்தியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஹீரோனை வந்துட்டு பத்திரமா சேஃபாக அழைச்சிட்டு வருவான். அவள் ரொம்ப டயர்டாக இருப்பாளா. இப்படி அழைச்சி வந்துட்டு இருக்கும்போது இவன் கையில் தானே அடிபட்டுச்சு. இவன் என்ன பண்ணுவான்னா அப்பயும் விட மாட்டான். ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வருவான். அப்போ இன்னொரு வில்லு வந்து காலிலே வந்து நல்லா போட்டு விட்டுருவார் அவர். அதுக்கப்புறம் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது, அசைய முடியாது. அதுக்கப்புறம் இவருக்கு புரிஞ்சுக்கிச்சு, வாங்கப்பா நீங்கள் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இருக்க வேணாம், வில்லேஜில் வந்து என்னோட வீடு இருக்குது, நீங்கள் அங்கே போய் சேஃபாக இருந்துக்கோன்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கும் அனுப்பிச்சி வச்சிருவார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனுக்குலாம் வந்துட்டு உடம்பு வந்து நல்லாவே இருக்காது. ஹீரோ தான் ரொம்ப வந்துட்டு கேராக பார்த்துப்பான். நம்ம ஹீரோக்கும் கையிலலாம் அடிலாம் பட்டிருக்கும். 2 பேரும் ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோனை வந்துட்டு மிட் நைட் எழுந்து பார்த்தா நம்ம ஹீரோ மேலே வந்து பெட்ஷீட்டே இருக்காது. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா ஹீரோ ரொம்ப கேராக வந்து பார்த்துப்பான். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ மேலேயே படுத்துட்டு இருப்பா. ஹீரோவால் வந்துட்டு என்ன பண்ணுன்னே தெரியாது. அப்படியே வந்துட்டு ஓகே இப்படியே தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா அப்படியே விட்டுடுவான். அப்படியே அவளை வந்து ரசிச்சு பார்த்துட்டே இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு எஞ்சிருவா. அப்புறம் தான் பாப்பா நம்ம என்ன பண்ணுறோம், இவன் மேலேயே படுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். பாட்டெலாம் வந்து படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்னடா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சேச்சா நவருன்னு சொல்லிட்டு காயத்தே வந்துட்டு இவ எட்டி உடச்சிருவா. அவன் வந்துட்டு ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருப்பானா. ஸோ இதோட எபிசோட் முடியுது கைஸ். 2 பேரும் வந்து இந்த வில்லேஜுக்கு போகிற வழியிலேயே ஒரு காட்டுக்குள்ளே வந்து சிக்கியிருக்காங்க. ஸோ இந்த கிராமத்தில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுது, அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் 2 பேர் லவ்வை வந்துட்டு உணர்ந்தாங்களா, லவ்வை சொல்கிறாங்களாங்கிறத பார்க்கலாம். டேக் கேர்.